guys, back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே guys, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். டெல்லியில வந்து வெதர்லாம் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிருச்சு. சூப்பரா இருக்குது டெல்லி. எல்லாரும் டெல்லிக்கு வரவங்க எல்லாரும் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வாங்க. ஓகே, என்னடி என்ன சொல்ல வந்திருக்க அதை சொல்ல அப்படின்னு. ஆமா guys, இன்னைக்கு என்ன டிப்ஸ் சொல்ல வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து மோஸ்ட்லி பிரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து இல்லாட்டி வந்து ஃபேட் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து பட்டு சாரீஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அவாய்ட் பண்ணுவோம். ஸோ இனிமேல் நீங்க அவாய்ட் பண்ணக்கூடாது. அதுக்குள்ள டிப்ஸ் தான் சொல்ல வந்திருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபேட்டா இருக்கிறவங்களும் பிரெக்னன்சிக்கு அப்புறம் என்ன மாதிரி பெல்லி ஃபேட் போட்டவங்களுக்கும் பட்டு சாரி எப்படி கட்டுறது, என்னென்ன மைனஸ் பண்றோம், இதுக்கப்புறம் நீங்க இதை பண்ணாதீங்க. 5 மினிட்ஸ்ல ஈஸியா வேற லெவல்ல ஸ்லிம்மாவே சாரி கட்டிடலாம் நம்ம அப்படின்ற டிப்ஸ் தான் சொல்ல வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பிளவுஸ்ல என்னென்ன மிஸ்டேக் பண்றோம், இதுக்கப்புறம் நீங்க ஸ்டிச்சிங் பண்ணும் போது நான் சொன்ன டிப்ஸை யூஸ் பண்ணி சாரி கட்டி பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து பிடிச்சிருக்கிற சாரியை வாங்கிட்டு வந்துருவோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் மொளம் வந்து கம்மியா இருக்குன்னு. இந்த சாரீஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படி டிராப் பண்றது, இந்த 3 டிப்ஸும் தான் இந்த வீடியோக்குள்ள வச்சிருக்கிறேன். கண்டிப்பா மறக்காம ஃபுல் வீடியோவையும் பாத்துருங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்றதுதான், என்னோட வீடியோவை இப்ப பாத்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க. ஓகே கைஸ், நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த சாரியில வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு எடுத்துட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பட்டு சாரி டைப். ஆனா ரொம்ப 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 சாஃப்ட் சாரி, வெயிட்லெஸ் சாரி. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெயிட்லெஸ் சாரியில வந்து மொளம் வந்து கம்மியாயிருச்சு. சோ இந்த சாரிய எப்படி 5 நிமிஷத்துல ஒல்லியாவும் சரி, இதை எப்படி பெர்ஃபெக்ட்டா கட்டுறது அப்படிங்கறத பத்தி தான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் வரையும் மறக்காம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரண்ட்ல நம்ம வைப்போம்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வெறும் 2 இல்ல 3 வரும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏற்கனவே வயிறு வந்து பெரிய வயிறு, அப்படிங்கும் போது எனக்கு சுத்து கம்மியா இருக்கும். சோ சுத்து கம்மியா இருக்குன்னு நினைக்கிறவங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம எப்பவுமே இங்க வச்சு டக்கின் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி பண்ணாம இங்க வைங்க. சோ நம்ம வந்து எப்பவுமே இது வந்து உள்ள கவர் ஆகுறதுனால எதுவும் தெரியாது. சோ இதுல இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து சாரி இது கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம ஃபீட்ஸ் வந்து நிறைய விடுவீங்க பின்னாடி, அது கொஞ்சம் கம்மி பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுப்போம்ல, இந்த இது எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தரேன். ஓகே, இந்த லைட்டா நம்ம அயர்ன் பண்ணி போட்டதான் உண்மையாவே வந்து ஃபங்க்ஷன் லாஸ்ட் வரையும் இந்த சாரி வந்து கலையாம இருக்கும். நான் இங்க மட்டும் ஜஸ்ட் பின் பண்ணிருக்கிறேன். தென் வந்து நம்ம உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரம் வந்து நீங்க வந்து ஃப்ரண்ட் வச்சுக்கோங்க. அப்புறம் மோஸ்ட்லி நினைப்பாங்க ஃபேட்டா இருக்கிறவங்க ரொம்ப அதிகமா வச்சாதான் அசிங்கமா தெரியாது அப்படின்ட்டு. அப்பெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ, எந்த அளவுல வச்சா உங்களுக்கு பிடிக்குமோ அந்த அளவுல வைங்க. 8 ஃபீட் வைக்கிறீங்களா, 8 வைக்கலாம், 11 கூட இப்பெல்லாம் வைக்கிறாங்க, அது கூட வைக்கலாம். எவ்வளவு வச்சாலும் நம்ம சாரி கட்டுறதை பொறுத்துதான் அசிங்கமா தெரியறது தெரியாததெல்லாம் இருக்கு. வாங்க கைஸ், நான் இப்ப எவ்வளவு வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7, நான் வந்து 7 எடுத்திருக்கிறேன் இந்த புடவையில. டேபிள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிளிப் மட்டும் குத்தி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எப்படி எடுத்து பின் பண்ணி குத்துறோம்னு பார்க்கலாம். நமக்கு இங்க இருந்து நம்ம யாரோட ஹெல்ப்பும் இல்லாமலேயே எடுத்துடலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நான் அதை இங்க வந்து பின் குத்த போறேன். ஒரு பின் குத்தி இருக்கேன் பாருங்க. இந்த பின் எதுக்காகனா, எனக்கு இதுவரையும் முந்தான வேணும். சோ அதனால தெரியறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பின் குத்தி இருக்கிறேன். அவ்வளவுதான். நம்ம வந்து இப்போ எப்பவுமே வந்து லைட் அயனிங் தான் நம்ம சாரி கொடுக்கணும். எவ்வளவு 1000 ரூபாய் சாரியா இருந்தாலும் சரி, நீங்க வந்து 10,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு எடுக்கிறீங்கன்னாலும் சரி, ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு அந்த சாரி வேணும். நம்ம இந்த மாதிரி அயன் பண்றதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உண்மையாவே சாரி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ லைட் அயனிங் கொடுங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா, ஓவர் ஹீட்ல வச்சு அயன் பண்ணாதீங்க. ஒரு ஜான்ல வந்து 3/4 அளவு வந்து நம்ம இப்படி பிரிச்சு விட்டுக்கோங்க. நம்ம எப்படி சாரி கட்டுவோமோ அந்த அளவுக்கு இப்ப நம்ம பிரிக்க போறோம். அவ்வளவுதான் கைஸ். இதுக்கப்புறம் நம்ம இப்படியே ஒரு லைட் அயனிங். அடுத்து பாத்தீங்கன்னா கைஸ், 1 2 இந்த 2 மீட்டர் தள்ளிட்டு இதுல இருந்துதான் நம்ம ஃபிளீட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். இதுல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் குட்டியா வேணும்னா குட்டியா எடுத்துக்கலாம், பெருசா வேணும்னா பெருசா எடுத்துக்கலாம். துணியெல்லாம் இங்க வந்து நம்ம ஃபிளீட்ஸ் எடுக்கிறதுக்கு இங்க அட்ஜஸ்ட் பண்றதுக்கெல்லாம் வேணும். ஸோ நான் இந்த 5ஓட விட்டுறேன். நம்ம சென்டர்ல வர்ற ஃபிளீட்ஸை எடுத்து இந்த மாதிரி இங்க எப்பவும் போல கிளிப் போட்டு வச்சுட்டேன்.
இப்போ நம்ம இத நம்ம இந்த ஃப்ரண்ட்ல நம்ம அயன் பண்ணோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி அயனிங் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து saree டிரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி சாரிய இப்படி பண்ணக்கூடாது, இன்னும் கொஞ்சம் தள்ளி இங்க இருந்து சாரிய கரெக்டா மடிக்கலாம். அப்புறம் இது இங்க வரும். எப்படி போடணும்னு நான் சொல்லி தரேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் இதுல வந்து பின் குத்தி இருக்கோம்ல, இதை வந்து நம்ம ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். சாரி கட்டியாச்சு. இங்கதான் நான் பின் குத்தி இருக்கிறேன். அப்புறம் நான் என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா பிளவுஸ்க்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கறேன்னு சொன்னேன். ஸோ என்ன டிப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே இந்த முதுகோட அளவு வந்து 3 எடுப்போம். ஸோ இனிமேல் சாரிக்கு இந்த மாதிரி பட்டு சாரி வேர் பண்ணும்போது 2 அல்லது வந்து 2.5 ரொம்ப அசிங்கமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2.5 எடுக்கலாம், இல்லாட்டி 2 வரதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இங்க பிளவுஸ் வர்றதுனால என்ன ஆகும்னா புடவை இப்படி வந்துடும். ஸோ இதனாலதான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப அசிங்கமா சைட்ல எல்லாம் தெரியும். புடவை இங்க இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த சாரியோட இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபிளீட் கரெக்டான அளவுக்கு வந்துடும். இதான் என்னோட சாரியோட ஃபைனல் அவுட்ஃபிட். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட பழைய வீடியோ டிஷர்ட் வீடியோல எல்லாம் பாருங்க வயிறு ரொம்ப அசிங்கமா தெரியும். பட் இந்த பட்டு புடவையில எனக்கு வந்து வயிறு அவ்வளவு அசிங்கமா தெரியல. நீங்க ஃபுல்லாவே பாக்குறீங்க. என்னோட வீடியோ வந்து பார்க்கலாம் அப்படின்னாலும் என்னோட சேனல்ல போய் என்னோட வீடியோ பாருங்க. என்னோட டிஷர்ட்ல வந்து என்னோட வயிறு தொப்பை வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கமா தெரியும். இந்த சாரில வந்து நான் இப்போ வேர் பண்ணிருக்கிற சாரி நான் உங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் சொன்னேனோ அந்த மாதிரி நீங்க வேர் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குமே தொப்பை தெரியாது. இதே மாதிரி நீங்களும் வந்து யூஸ் பண்ணி ஒரு சாரி வேர் பண்ணி எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க guys. ஓகே guys, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much guys.